நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம் யாவரும் எழும்பி நின்று வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை செய்திக்கு ஆதாரமாக வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 முதல் 21 வரை எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை படிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த சாயங்கால நேரத்தில் உங்களோடு பேசும்படி ஆவியானவருடைய இருதயத்தில் தந்ததான அவருடைய வார்த்தை, தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சகல நன்மைக்கு ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய வல்ல கரத்திலே எங்களை நாங்கள் இந்த ராத்திரி வேளையிலே சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இந்த அருமையான கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் இந்த நாளில் இந்த இடத்திலே நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி. இதன் முகாந்திரம் கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை நீர் அனுப்புவீராக. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும். உம்முடைய வருகைக்கு முன்பதான இந்த கடைசி நிமிஷங்கள் கர்த்தர் உம்முடைய தெளிவான சத்தத்தை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொன்ன வாசனத்தின்படி உம்முடைய வார்த்தைக்கு கலக்கமில்லாத வசனத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளை இந்த மாலை நேரத்திலே அவள் செவிகளை திறக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பேசுகிற அடிமை நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானத்தை நீர் அருளும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை ஒரு விசை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சகலவற்றையும் தேவன் தமக்குள் ஒப்புரவாக்கி கொண்டபடியினாலே அவர் 2 காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று ஒரு உபதேசம் உண்டு, இன்னொன்று ஒரு ஊழியம் உண்டு. இந்த உபதேசம் என்ன உபதேசம் என்றால், இது ஒப்புரவாகுதலின் உபதேசம். இந்த ஊழியம் என்னவென்றால், இது ஒப்புரவாகுதலின் ஊழியம். வேதத்தை நீங்கள் படிக்கும் போது 2 விதமான ஊழியங்களை குறித்து நாம படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியம் முற்றிலும் வித்தியாசமானது. அது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இயங்கின ஒரு ஊழியம். வேதத்தில் நியாயப்பிரமாணத்தினுடைய கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அப்ப தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் மனுஷன் செய்யக்கூடிய எல்லா
குற்றங்களுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிற ஒரு காரியமாய் பழைய ஏற்பாட்டின் ஊழியம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் அது முற்றிலும் வித்தியாசமானது. இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் யார் என்றால், கல்வாரியில் நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதவசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. ஆதியிலே தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக ரூபமாக உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே அவனை கொண்டு வந்து வைத்து அவனை தேவகுமாரனாய் தம்முடைய பிள்ளையாய் தேவன் அவனை வைத்து இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பண்படுத்துங்கள் என்று ஆண்டவர் வைத்தார். ஆனால் பிசாசனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தபடியினாலே அந்த தேவனுடைய நோக்கத்தை விட்டு அவர்கள் வழி விலகி தேவன் சொன்ன காரியத்திற்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தபடியினால் அந்த தோட்டத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது. அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதே தோட்டத்திலே எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த தோட்டத்திற்கு முக்கிய நபராக இருந்த ஆதாமி ஏவாளையும் கர்த்தர் தோட்டத்தை விட்டு துரத்தினார். காரணம், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனால் இந்த வசனத்திற்கும் வேதத்திலே உள்ள விஷயத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் ஆண்டவர் பேசின காரியம் ஒரு முரண்பாடு போல காணப்படும். அப்ப ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி தோட்டத்திலே வைத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க கூடாது, அதிலே பங்கு பெறுகிற நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்கிற ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்ப இந்த வசனம் நமக்கு ஒரு முரண்பாடு போல தெரிகிறது. அப்ப பொதுவாக நமக்கு இந்த மரணம் என்று சொன்னாலே ஏதோ இந்த சரீரத்தில் உடலில் உள்ள உயிர் போய் அந்த கிடத்தப்பட்ட உடலை பார்த்து இவர் மரித்தார் என்று சொல்லுகிற அந்த மரணத்தை தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மரணத்தை வேதம் வித்தியாசமாய் பார்க்கிறது. இந்த சரீர பிரகாரமான உடலிலே மரித்த எல்லாரை குறித்து நீங்கள் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அவள் மரித்திருக்கிறாள், அவன் மரித்திருக்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவனும் அவளும் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார்கள். அப்ப மரணத்திற்கும் நித்திரைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மரித்தவன் மரித்தவனாக இருப்பான், நித்திரையாய் இருக்கிறான் என்று சொன்னால் என்ன, கொஞ்ச நேரத்திற்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்வான், வருவான் என்பது பொருள். அப்போ உண்மையான மரணம் என்னது என்பதை வேதம் எந்த அர்த்தத்தில் பேசுகிறது என்பதை வேதத்தின் கண்ணோட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஒரு வேதம் அழகாக தெளிவாய் அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இந்த சரீரம் என்கிற உடலுக்குள் எல்லாருக்குள்ளே உயிர் என்ன செய்துங்க இருக்குது, எல்லாருக்கும் நாடி துடிக்குது, எல்லாருக்கும் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது, உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? இப்ப நம்மளை வந்து யாராவது ஒருத்தர் நீ செத்தவனாய் இருக்கிறன்னு சொன்னா நமக்கு கோபம் வந்துடும். என்ன உனக்குன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சா, எனக்கு உயிர் இருக்குதியா, எனக்கு நாடி துடிப்பெல்லாம் இருக்குது, இதய துடிப்பு இருக்குது, கையை வச்சு பாரு, காதை வச்சு வேணா கேட்டு பாரு, இதயம் துடிக்குதுன்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம உயிரோடு இருப்பது என்பதை இந்த உடலில் உயிரோடு கூட இந்த உயிர் என்கிற சக்தியில இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலையை தான் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் முற்றிலும் வித்தியாசமானது. அப்ப மெய்யான தெய்வத்தை விட்டு
மனுஷன் தூரமாய் பிரிக்கப்பட்டான். அந்த தெய்வத்தை விட்டு பிரிந்து வருகிற அந்த நிலையை மனுஷனாலே தாங்கிக் கொள்ள முடியல. அவன் பிரிக்கப்பட்ட நாளிலே தேவ மகிமை இழந்தான், தேவ பிரசன்னத்தை இழந்தான். அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம் எல்லாம் தன்னை நிர்வாணி என்று அடையாளப்படுத்தி கொண்டான். அப்ப அவன் என்ன செய்யறான்? அத்தி இலைகளை எடுத்து தன் நிர்வாணத்தை என்ன செய்யறாங்க? மறைத்து கொள்ளுகிறான். ஆனால் மறைத்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன கூச்சம் இருக்குது. இன்னும் நம்முடைய மானம் வெளிப்பட்டு விடுமோ என்று சொல்லி மரங்களுக்குள்ள விருட்சங்களுக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ஆனால் எல்லாவற்றை அறிந்த தெய்வம் ஒரு நாள் தோட்டத்தில் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் இருக்கிறபடி 4 விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யார்? பிறகு சொல்லுகிறான், சத்துரு என்னை வஞ்சித்தான். அப்போ இவன் தற்காலிகமாக ஒரு அத்தி இலைகளை எடுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ளுகிறான். ஆனால் தமது சாயலாக ரூபமாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக அழகாய் நேர்த்தியாய் தேவன் படைத்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் அவர் படைத்தார். எல்லாவற்றையும் தேவன் நல்லது என்று கண்டார். அப்ப தேவன் படைத்த ஒரு சிறு பூச்சியானாலும் சரி, மிருகமானாலும் சரி, மரமானாலும் சரி, செடியானாலும் சரி, ஒரு மலரானாலும் சரி, ஒரு கனியானாலும் சரி, எல்லாம் சிறப்பானதாய் நேர்த்தியானதாய் இருந்தது. அதிலே தேவன் மனுஷனை தமது சாயலாக ரூபமாக மிக அழகாய் நேர்த்தியாய் உண்டாக்கினார். அவ்வளவு நேர்த்தியில் இருந்த மனுஷன் இன்றைக்கு தன் மானம் வெளிப்படும்படி வெட்கத்தோடு கூட ஒளிந்து கொண்டிருக்கிறான். இப்ப ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவனை தேடி வர்றாரு. அவன் வரும்போது தன் நிர்வாணத்தை மறைக்க அவனே அத்தி இலைகளை வைத்து மறைத்துக் கொண்டிருக்கிறான். தேவன் அவன் இருந்த நிலையையும் கோலத்தையும் பார்த்து அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு பலியை செலுத்தி அதன் நிமித்தம் வந்த உடைகளை, தோல் உடைகளை அவர்களுக்கு ஆடையாக தேவன் உடுத்துகிறார். அது வரைக்கும் மனுஷனுக்கு என்ன கிடையாதுங்க? ஆடைங்கிறது கிடையாது. ஏன்னா தேவ மகிமை அவனை என்ன செய்திருந்தது? மூடி இருந்தது. அப்ப தேவ மகிமையினாலே மூடப்பட்டவனாய் இருந்ததுனாலே அவனுடைய நிர்வாணம் வெளிப்படவில்லை, அவனுக்கு வெட்கம் தோன்றவில்லை. தேவ மகிமை இழந்த போது எல்லாம் வெளியரங்கமும் வெட்ட வெளிச்சமும் ஆகிவிட்டது. கர்த்தர் பார்த்தார், இதே நிலையில் இருப்பதை காண முடியாத தெய்வம் மனிதனுடைய பாவத்துக்காக அங்கே பலியிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப ரத்தம் சிந்துதலுக்காக நிமித்தம், காரணம் ரத்தத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அப்ப அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவன் மனிதன் செய்த பாவத்திற்கு ஒரு கிரயமாக அது செலுத்தப்பட்டு அந்த பலியிலிருந்து உண்டான தோல் உடைகளை கர்த்தர் யாருக்கு உடுத்தினார்க? ஆதாமுக்கு தேவன் உடுத்தினார். இந்த தோல் உடைகளை தான் வேதம் தேவ நீதி என்று போதிக்கிறது. அப்போ மனுஷன் தன் பாவத்தை தன் சுயநீதியினாலே மறைக்க முடியாது. அவனுடைய பாவத்தை மறைக்கிற ஒரே ஒரு நீதி தேவ நீதி ஒன்றுதான். அந்த தேவ நீதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்கள் நீதி எல்லாம் துடைத்து போடப்பட்ட கந்தைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப எல்லா மனுஷரும் பாவம் செய்தாலும் கூட அவருடைய உள் ஆழ் மனதிலே தங்களை குற்றவாளி என்கிற ஒரு உணர்வு இருக்கிறபடியினால் அந்த குற்ற உணர்வு நிமித்தம் தனக்கு ஏதாவது ஒரு பாதகமும் வேதனையும் தனக்கோ தன் குடும்பத்துக்கோ வந்துவிடும் என்கிற காரணத்தினாலே ஏதாவது ஒரு வகையிலே அவன் ஒரு பரிகாரத்தை தேடுகிறான், ஒரு விமோசனத்தை தேட முயற்சிக்கிறான். இவை எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எல்லாம் துடைத்து போடப்பட்ட கந்தைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப எப்பதான் நம்மளுடைய காரியங்கள் மறைக்கப்படும் எனால், மறைக்கப்படுவதற்கு ஒன்றே ஒன்றுதான் சாத்தியம். கல்வாரியிலே இயேசு சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் ஒன்று மாத்திரமே. வேதவசனம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ அந்த இரத்தம் இன்றைக்கு நம்மளை மூடி மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் செலுத்தின பலியில் இருந்துதான் தோல் உடை உண்டானது போல இன்றைக்கு கிறிஸ்து என்கிற பலியின் மூலம் உண்டாகிற நீதி ஒன்றுதான் நம்முடைய மானத்தை மூடக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு பலியையும் தேவ நீதி என்ன செய்ய முடியாதுங்க, பிரிக்க முடியாது. எந்த ஆடு, எந்த மிருகம் மனுஷனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டதோ அதே மிருகத்தின் தோலினால்தான் கர்த்தர் ஆதாம் ஏவாளினுடைய நிர்வாணத்தை மூடினார். அதை போலவே நமக்காக வெளிப்பட்ட பிந்தின ஆதாமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான பலியின் மூலமாய் உண்டாகிற நீதி ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், நம்முடைய பாவங்களை மூடும். இதை தவிர்த்து மனிதன் வேறு ஒரு வழியை அவன் தேடுவானேயானால் அவருடைய முயற்சி எல்லாம் வீணாக போய்விடும். அதை நமக்காக கல்வாரியிலே வெற்றிகரமாய் முடித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். அப்பமல்லாததற்காக, திருப்தி செய்யாத பொருளுக்காக நீங்கள் உங்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறீர்கள். என்னிடத்தில் வாருங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். காரணம், இளைப்பாறுதலை அவர் ஒருவர் தான் தர முடியும். காரணம், நமக்காக எல்லாவற்றை செய்து முடித்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் எல்லாவற்றை செய்து என்ன பண்ணுகிறார்னா, மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற இடைவெளி கிறிஸ்து இயேசுவினால் சரியாக்கப்பட்டது. அப்ப மனிதன் பாவம் செய்த காலத்தில் இருந்து தேவனை அறிந்திருந்தாலும் தேவ பிரசன்னத்தை அவனால் நெருங்க முடியல. பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையினுடைய காட்சியை ஆக்கியோன் வர்ணிக்கும் போது சொல்லுகிறான், அந்த காட்சி எவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அந்த மலையினுடைய அடிவாரத்திலே வந்து மேய்கிற மிருகங்கள் கூட அந்த மலையை தொடுமையானால் அது செத்து போகும் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னத்தின் அண்டையில் நெருங்க முடியாமல் தூரமாக்கப்பட்டிருந்த மனுஷன், மனிதனையும் தெய்வத்தையும் பிரித்திருந்த அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேட பரம்பொருளாம் தெய்வம் தன்னையே மாம்சத்தில் வெளிப்படுத்தினார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், நமக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தினதின் மூலமாய் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த பகை ஒரே நாளிலே தீர்த்து வைக்கப்பட்டது. நான் உலக இயல்பை சொல்றேன், உலக இயல்பையும் உலக வழக்கத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் பெரியவர், ஒரு ஆளு சின்ன ஆளுன்னு வைத்து விடுவோம். உலக வழக்கம் என்ன சொல்லுனா, சின்ன ஆளை பார்த்து 1000 தான் இருந்தாலும் நீ சின்ன பையன்பா, நீ தான் என்ன பண்ணணும், தாழ்ந்து போய் அவர்கிட்ட ஒப்புரவா. எவ்வளவு நாளைக்கு நீ சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. இன்னொரு குரூப் சொல்லுது, அவன் தான் சின்ன பைய பொடிப்ப தெரியாம பண்ணிட்டான். நீங்க பெரியவங்க இல்லையா, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பார்த்து என்ன செய்யுங்க. அவரு சொல்றார், அது எப்படிங்க, அவன் வயசு என்ன என் வயசு என்ன, அவன் அனுபவம் என்ன என் அனுபவம், நான் தாழ்ந்து போகணுமா, அதெல்லாம் முடியாது, அவனுக்கு வேணும் என்கிட்ட வர சொல்லுங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் நமக்கும் தெய்வத்துக்கும் பகை ஏற்பட்ட போது சகலவற்றிலும் உன்னதராயிருக்கிற தெய்வம், சகலவற்றையும் சிற்றித்த சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிற தேவன் நமக்காக தம்மை மாம்சத்தில் வெளிப்படுத்தி, வேதம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற வேதம் சொல்லுது. அப்பனா அவருடைய மகிமையின் பிரகாசம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அப்ப யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, அவர்கிட்ட நெருங்க முடியாது.
ஒரு மெழுகுதிரி எரியுதுன்னா கிட்ட நெருங்கிடலாம். அதே நெருப்பு ஒரு மிகப்பெரிய கோரமான ஒரு அக்கினியாக அது பற்றி எரியும் போது யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, கிட்ட போக முடியாது. ஏன்னா அந்த அனலின் தாக்கம் நம்மளை அப்படியே புசிக்கிறோம். அப்படியே தெய்வம் இந்த உலகத்தில் வந்தபோது அவ்வளவு பெரிய பிரகாசம் உள்ள தெய்வம் தன்னை மெழுகுதிரி மாதிரி சின்னதாக மாத்திக்கிட்டு வர்றார். எதுக்காகனா நம்மிடத்தில் அவர் நெருங்கி வரும்படி மாத்திரமல்ல, நீங்களும் அவரிடத்தில் நெருங்கும்படியாய். அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவை தெய்வத்தை முகமுகமாய் தரிசித்த மக்கள் எல்லாரும் அவர்கள் உடனே தாழ விழுந்தார்கள், பணிந்து கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ நான் என்ன ஆனேன், அதமானேன், பரிசுத்தரை என் கண்கள் என்ன செய்ததே கண்டதே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். காரணம், தெய்வத்தை அவர்கள் தரிசித்த போது ஆபிரகாம் சோதோம் குமாரா பட்டணத்திற்காய் அவன் பரிந்து பேசும்போது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இன்னும் ஒரு முறை பேசுகிறேன், உமக்கு கோபம் மூளாதிருப்பதாக. பேச பயந்த காலம், பார்க்க பயந்த காலம், கிட்டே நெருங்க பயந்த காலம். அப்படிப்பட்ட உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வம் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு நாம் அனைவரும் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேருகிற ஒரு வாக்கியத்தை அவர் நமக்கு தந்தார். காரணம், பாவம் செய்த நம்மை தூரமாகவே வைத்திருக்க வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தம் அல்ல, நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதுதான் தெய்வத்தின் சித்தம். அதற்காக நாம முயற்சி எடுத்தோமோ இல்லையங்க, அவர் எந்த அளவுக்கு கீழே இறங்கணும் என்ன செஞ்சாருங்க, இறங்கி வந்தாரு. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதே மகிமை பொருந்தினவராய் அந்த மகிமையினுடைய பிரகாசத்திலே கொஞ்சத்தையும் அவர் விட்டுக் கொடுக்காத தெய்வமாய் இந்த பூமியில வெளிப்பட்டிருந்தார். ஆனால் பிரசவித்த அந்த நிமிஷத்திலே மரியாளே எழும்பி அவர் முகத்தை பார்த்திருந்தா அங்கே செத்து போயிருப்பா. நான் சொல்றது கரெக்டா தப்பா? ஆனாலும் அவர் தமது மகிமையெல்லாம் துறந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் உங்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ள. இந்த ராத்திரி வேளையிலே உங்களிடத்தில் நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் உங்களை தெய்வத்தை விட்டு தூரமாக்குகிற வார்த்தை அல்ல, உங்களை தெய்வத்தோடு சேர்க்கிற வசனம். அதுதான் இந்த உபதேசம், அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் எல்லாம் என்னன்னா, வர்ற எல்லாரையும் தூக்கி குப்பை தொட்டில போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் ஒரு விபச்சாரம் என்கிற ஒரு பாவத்தில் தெரியாம போயிட்டான் அந்த பொம்பளை. பாவம் தெரிஞ்சு போனாலும் தெரியாம போனாலும் தெரியாது, கையங்களவுமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இயேசுவிடத்துல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அவரை ஏதாவது ஒரு விதத்தில் குற்றத்தில் என்ன செய்யணும், அகப்படுத்தணும். அதுதான் அவங்களுடைய நோக்கமே. அவர் இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றாருன்னு பார்க்க கூட்டு வராங்க. ஆண்டவர் எல்லார் கையிலும் கல் வச்சிருக்கான். ஒரே ஒரு ஆள் நிக்குது நடுவில், சுத்தி 100க்கு மேற்பட்ட ஆட்கள் கையில கல் வச்சு நிற்கிறான். எதுக்காகனா, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி இவளை கல்லெறிந்து என்ன பண்ணணுங்க, நாங்க கொல்லணும். இயேசு எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, உங்களில ஒரு பாவமும் செய்யாதவன் இவள் மீது முதல் கல்லை எறிய கடவன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் மனசாட்சியில குத்தப்பட்டு தங்கள் கையில வச்சு இந்த கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. கல்லெறிந்து கொள்ள தகுதியுள்ள யோக்கியனாகிய தெய்வம் அவர் எடுத்திருந்தார்னா ஒரே வார்த்தையில கொண்டு இருக்க முடியும். அவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, போ, இனி பாவம் செய்யாதே. மனுஷகுமாரன் யாரையும் நியாயம் தீர்க்க வரவில்லை, அவர் எல்லாரையும் ரட்சிக்கிறதற்கும் தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவர் இந்த உலகத்தில் வந்தார். அப்போ ஒரு ஒப்புரவாகுதல் ஒன்று நடக்கணும்னா முதல்ல ஒருத்தர் இறங்கி வரணும். இறங்கி வந்தவர் யாரு? தெய்வம். ரெண்டாவது, அந்த ஒப்புரவாகுதல் ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் என்ன செஞ்சாகணுங்க, கொடுத்தாகணும். யார் அமௌண்ட் கொடுக்கறது? தப்பு செஞ்சது யாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் இறங்கி தான் வந்துட்டேன், அட்லீஸ்ட் ஓம் பங்குக்காவது ஒரு 50% ஏதாவது பார்த்து கொடுப்பா, கிரயமா செலுத்திடுவோம் அப்படின்னு இல்லை. மனிதனுடைய மீட்புக்காக செலுத்த வேண்டிய அத்தனை கிரயத்தையும்
சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காக செலுத்தினார். இந்த கிரயத்தை பறவைக்காக செலுத்தல, இந்த மரங்களுக்காக செலுத்தல, மிருக ஜீவன்களுக்காக செலுத்தல, தேவ தூதர்களுக்காக செலுத்தல, வேற யாருக்காக செலுத்தல, நமக்காக செலுத்தினார். காரணம் என்னவென்றால் அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே. தன் கண் முன்னே தன் மனுஷன் அழிந்து போவது தேவன் அதை விரும்பவில்லை. அவனை எப்படியாக மீட்டு தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவனுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார். அதை செய்ததிலே உச்சபட்சமான நிலை என்னவென்றால் தம்முடைய சொந்த ஜீவனையே அவனுக்காக கொடுத்தார். அவரையே நமக்காக தந்திருந்தவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றை அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு ரட்சிப்பினுடைய மேன்மையினுடைய உன்னதத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா மற்ற விஷயத்துக்காகலாம் நம்ம என்னவே பட மாட்டோம், கவலையே பட மாட்டோம். என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுத்துறது, எங்க போறது, எங்க வர்றது, நம்ம வீட்டு வரவு செலவு எப்படி பார்க்கறது, இல்ல இல்ல நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின அப்படிப்பட்ட விசேஷித்த காரியத்தை நமக்கு அவர் செய்திருப்பாரே, ஆனால் அவற்றோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். காரணம், அவர் செலுத்தின அந்த கிரயத்தின் மூலமாய் உண்டான மீட்பு உங்கள் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை மீட்டது மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் நிமித்தம் நான் இழந்து போன எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இழந்து போன ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சாபத்தினால இழந்து போன காரியங்களை ஆண்டவர் எனக்கு மீட்டு கொடுத்தார். இழந்து போன உரிமைகளை கர்த்தர் எனக்கு மீட்டு கொடுத்தார். இழந்து போன சுகத்தை எனக்கு மீட்டு கொடுத்தார். வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கினார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் அளிக்கப்படாத பாக்கியங்கள் எதுவுமே இல்லை. அவர் இந்த பூமியில் வந்தபோது பிசாசு நடுநடங்கின ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் எப்படி ஆகில சிலுவை மரணத்துக்கு போறதை கெடுக்கணுங்கிறது தான் பிசாசனுடைய யுக்தி. காரணம் என்னவென்றால், அவர் சிலுவையில் மரித்தார்னா இவன் ஜோலி முடிஞ்சது. அவன் தான் கேட்கிறான், அவரை பற்றி வரப்போகிற மேசியாவை பற்றி அறிந்திருந்த பக்திமான்கள், கல்விமான்கள் எல்லாரும் அவர் வந்தபோது அவரை யாருன்னே தெரியல. உங்களுக்கு சொல்றாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர் சகோதரர்கள் எல்லாம் நம்மத்தில் இருக்கிறாங்க அல்லவா என்று சொல்லி அவரை மாம்சிக பிரகாரமாக, குடும்ப ரீதியாக ஒரு சமூகத்தின் ஒரு அங்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிசாசுக்கு அவரை பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சது, அது கேட்குது, காலத்துக்கு முன்னால் என்ன வேதனைப்படுத்த எதற்காக வந்த காரணம் அதுக்கு தெரியுது. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார்னா இவனுடைய பவர் ஃபுல்லா என்ன ஆயிருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கீழே வீக்காயி அவன் போயிடுவான். அன்றைக்கு அவர் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின போது பாதாளத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அலறி குலுங்கினது. காரணம், மனிதனை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள சர்வ வல்லவராம் தெய்வம் தம்மையே ஜீவபலியாய் கல்வாரியில ஒப்பு கொடுத்தார். அவர் இந்த பூமியில வந்து சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவர் சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி 3 நிலையில் அவர் விசாரிக்கப்படுறார். ஒன்று பிரதான ஆசாரியன், இன்னொன்று ஏரோது, இன்னொன்று பிலாத்து. முதல்ல அவர் போனது எங்கதா? பிரதான ஆசாரியன் இடத்துல. அப்ப மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்து, ஆரோனுடைய காலத்தில் இருந்து பஸ்காவை அவர்கள் ஆசரித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப பஸ்காவை வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் ஆசரித்து, அந்த காலத்திலே, அந்த ஆசரிப்பின் காலத்தில் யார் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறானோ அவன் அந்த பஸ்கா ஆட்டை ஜனங்களுடைய பாவத்துக்காய், தன்னுடைய பாவங்களுக்காக அவன் அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்க போகணுங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த இரத்தத்தை அவன் தெளிக்கணும். இது வந்து நியாயப்பிரமாணம் காலம் முழுவதும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அவர் எப்போ வந்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பஸ்கா பண்டிகை நெருங்கி அது செய்யப்பட வேண்டிய அந்த டைம்ல தான் அவருடைய சிலுவை மரணம் வருது. காரணம், இவ்வளவு காலமாய் பழைய ஏற்பாட்டின்படி அடிக்கப்பட்ட அந்த நிழலாட்டமாகிய பஸ்காவினுடைய நிஜம் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பஸ்காவாய் இருக்கிற கிறிஸ்து. இப்போ அவர் நியாயம் விசாரிக்கிற பிரதான ஆசாரியன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு ஒரு கைதி போல அவர் நிற்கிறாரு. இவர் யாருன்னு தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார்.
அப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த பிரதான ஆசாரியன் யார் என்று சொன்னால், அவன் லேவி கோத்திரத்தின்படி வம்சம் வம்சமாய் அவன் தாண்டி அவன் அந்த பிரதான ஆசாரியத்துவ பட்டத்தில் இருந்து வந்தவன் அவன். ஆனா முன்னால நிற்கிற இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு. அப்ப அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் என்றால், அவர் லேவி கோத்திரத்தின்படி வந்த பிரதான ஆசாரியன் அல்ல, அவர் மெல்கிசதேக்கின் முறையின்படி வந்த பிரதான ஆசாரியன். இப்ப பிரதான ஆசாரியனுக்கு பிரதான ஆசாரியன் சண்டை நடக்குது. இன்னும் 2 நாள்ல என்ன நடக்க போகுது? பஸ்கா நடக்கணும். இப்போ ஒரிஜினலா யாருன்னா, அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பிரதான ஆசாரியன் தான் நாளை மறுதினம் நடக்க போகிற அந்த பஸ்கா பண்டிகையின் போது அந்த பலியை செலுத்தி அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு எங்க போகணுங்க? தேவாலயத்தினுடைய திரைச்சிலைக்கு பின்னால போய் ரத்தத்தை என்ன பண்ணணுங்க? தெளிக்கணும். அவன் அதுல ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கும்போது எதுக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறார் வில்லங்கமா? இப்ப இயேசு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீயா நானான்னு பார்த்துருவோம்டா இன்னைக்கு. அவன் கேட்கிறான், நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனா? ஆம் என்று சொன்னபோது அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணான்னா, கோபத்தில் எரிஞ்சு என்ன பண்ணா, அங்கே வஸ்திரத்தை கிழிச்சான். ஆனா பழைய ஏற்பாட்டை நீங்க சரியா படிச்சீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. கிழித்தால் அவன் வந்து அந்த பதவியில இருக்கிறதுக்கு அவன் என்ன உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல, டிஸ்குவாலிஃபை ஆயிடுறான். ஆண்டவரே மனசுக்குள்ள கை தட்டுறாரு, இதுதான் நீ செய்யணும்னு நான் விரும்பினேன், செஞ்சிட்ட, வெரி குட். அவர் அந்த கோபத்தினுடைய வேகத்துல பதஷ்டத்துல என்ன பண்ணான்னு தெரியாது, எந்திரிச்சு நேரம் என்ன பண்ணிட்டா, சட்டை கிட்ட அங்கே இங்கே வஸ்திரத்தை மொத்தத்தையும் கிழிச்சிட்டான். கடைசியில பிலாத்து கிட்ட போய் ஏறது எல்லாம் போய் அப்படி ஒரு சர்க்கிள் எல்லாம் போய் கடைசியில இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. நான் நினைக்கிறேன் பிரதான ஆசாரியர் அன்னைய காய்பா ஆரியருடைய கூட்டம் எல்லாம் சொல்லியிருக்கோம், என்ன பிரதான ஆசாரியரே உமக்கு கோபம் வந்தாலும் வரலாம், அதுக்காக இவ்வளவு டென்ஷனாவா நீ ராவீரு, சட்டையை கிழிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு நிதானமா இருந்து கொஞ்சம் பொறுமை காத்திருக்க கூடாதா? நீ இப்ப வஸ்திரத்தை கிழிச்சிட்டீர, இப்ப என்ன பண்றது? உமக்கு மறுபடியும் என்ன பண்ணி ஆகணும்? புது வஸ்திரம் தரிச்சு அதுக்காக நீர் மறுபடியும் சில வழிபாடுகளுக்குள்ளெல்லாம் போய் உம்மை சுத்திகரித்து கொண்டு அந்த புது வஸ்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் போட்டு நீ எப்போ வர்றது, எப்போ பலி கொடுக்கறது, எப்போ ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போறது. ஐயோ நான் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டேன்னா, இதை பற்றியெல்லாம் பைபிளில் எழுதலை, நான் சொல்கிறேன். அப்போ பிரதான ஆசிரியர் வேக வேகமாக ஒரு டெய்லரை பிடிச்சி மறுபடியும் புது ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி தன்னுடைய பாவத்துக்காக தான் செஞ்ச குற்றத்துக்காக ஏதோ பலிகளையே செலுத்தி தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு மறுபடி பிரதான ஆசிரியர் டியூட்டிக்கு போகிறதுக்காக அவசர அவசரமாக ஏதோ ஒரு கெடுபடியான வேலையில் போயிருப்பான். நீ போடா ராஜான்னு சொல்லிட்டு நம்மால் என்ன பண்ணாரு, நேரா போனாரு, சிலுவைக்கு போனார், அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினாரு, ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நேரா மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தெளிச்சிட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. இதுவரை பிரதான ஆசாரியன் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த இடத்துக்குள்ள பிரதான ஆசாரியனுடைய காரியங்களை குறித்து வேதத்தில் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, 2 விஷயத்தை சொல்றாரு, அதை மாத்திரம் நான் சொல்றேன். ஆசாரனுடைய இடுப்புல இருந்து ஒரு கயிறு கட்டி கீழே மணி இருக்கணும், ஒரு சின்ன மணி தெரியுமில்ல நமக்கு. அப்போ அந்த மணி ஒண்ணு வைக்கணும். 2வது ஆசாரனுடைய இடுப்புல ஒரு பெரிய கயிறு கட்டி என்ன செய்யணுங்க, வெளியில விட்டுருக்கணும். இந்த கயிறுக்கும் மணிக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இந்த ஆசாரியன் திரைக்குள்ள இருந்து ஊழியம் செய்யும் போது மணி சத்தம் கேட்டுச்சுன்னா ஆசாரியன் உசுரோடு இருக்கிறான்னு அர்த்தம். மணி சத்தம் கேட்கலன்னா ஆசாரியன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். செத்து போனான்னா 108 கூப்பிட்டு உள்ள போனான்னு வச்சுக்கோங்க, போனவன் பூரா செத்து போவான். ஆக பிரதான ஆசாரியன் உள்ள சேவை பண்ணும்போது வெளியில இருந்து எல்லாரும் எதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, மணி சத்தம் கேக்குதா? மணி சத்தம் கேக்குது, நம்ம ஐயா ஊர்ல இன்னும் உசுரோட தான் இருக்கார், இந்த வந்துட்டார். சத்தம் கேட்கலன்னு வைங்க, வெளியில இருக்கிறவங்க உள்ள போக கூடாதுங்க. அந்த கயரை பிடிச்சி என்ன செய்யணும், நாயை கட்டி இழுக்கிற மாதிரி வெளியில இழுத்து தான் அவன் உடம்பு எடுக்கணும். காரணம்,
தேவனுடைய பிரசன்னம் ஒருவரும் சேரக்கூடாத இடம். அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி அவருடைய உடல் அங்கே சொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் அந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு நேராக உள்ள போனார். போய் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. திரைச்சீலை பிரிக்கப்படவில்லை, திரைச்சீலை கிழிந்தது என்றால் இனி இது மூடப்பட வேண்டிய இடம் அல்ல, இது எல்லா காலங்களும் திறத்திருக்கப்பட வேண்டிய இடம். காரணம், மனிதன் தெய்வத்தினிடத்தில் சேருவதற்கான பரிகாரம் கல்வாரியிலே முடிந்தது. அன்று திறக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இன்று வரை உங்களுக்காக எனக்காக திறந்திருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு நின்று உங்கள் முன்னால் தைரியமாக பேசுகிறேன். நீங்கள் என் முன்னால் உட்காந்து இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நம் மத்தியிலே தேவனுடைய கூடாரம் இருக்கிறது, நம் மத்தியிலே தேவனுடைய பலிபீடம் இருக்கிறது, நம் மத்தியிலே பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, நம் மத்தியிலே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தனக்குள்ளே உள்ளடக்கின ஒரு தேவாலயம் நம் மத்தியில் இருக்கிறதானால் அந்த தேவாலயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவ ஆலயமும் அவரே. அவரே எல்லாவற்றுக்கெல்லாமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கிறார், நாம் அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது எத்தனை பெரிய பாக்கியம்! எபிரேயர்கள் நிருபத்தில் பக்தன் எழுதும் போது சொல்லுகிறான், நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மை வேறு ஒன்றையும் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கல. நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த விசேஷித்த நன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் சிந்தின அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்ம தெய்வத்தோடு கூட இன்றைக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் ஒப்புரவாக்குதலின் பங்காக அவர் தம் தரப்பில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நமக்காக செஞ்சிட்டாரு. இன்னைக்கு உலக வழக்கத்தின்படி நான் பேசுறேன். ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செய்யறான், வழக்காடு மன்றத்துக்கு போகிறது. குற்றம் செய்தவன் நிச்சயமா தனக்கென்று ஒரு வக்கீல அவன் ஏற்படுத்தி தன்னை காப்பாற்றுகிறதற்காக அவன் பரிந்து பேசுறதுக்காக வக்காலத்து வாங்குறதுக்காக கூட்டு போறான். நியாயாசனத்தில் நியாயாதிபதி உட்கார்ந்து இருக்கிறார், குற்றவாளி கூண்டில் இருக்கிறான். நியாயாதிபதிக்கும் குற்றவாளிக்கும் நடுவில் மத்தியஸ்தனாய் ஒரு வழக்கறிஞர் நின்று வழக்காடுகிறான். ஐயா, இவன் ஒரு குற்றமும் செய்யலையா, இதனால் இப்படி நடந்துச்சு. எவ்வளவோ தன்னுடைய குறிப்புகள் அவன் தன்னுடைய திறமையில எடுத்து வச்சு இவனை எப்படியாகிலும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுறான். ஜெயிச்சிருச்சுன்னா சந்தோஷம், கேஸ் தோத்துருச்சுன்னா வக்கீல் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஃபீஸ் வாங்கிக்கிடுவார். ஆனால் ஒரு மன்னிப்பு கேட்பார். என்னால் முடிஞ்ச மட்டும் நான் என்ன பட்டேன், பிரயாசப்பட்டேன், ஐ எம் வெரி சாரி, உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஓட்டையாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல, கேஸ் தோத்துருச்சுப்பா, சாரிப்பா, வேணா பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அப்பீல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போயிடுவார். ஜட்ஜி தீர்ப்பை சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவார், இவன் ஜாரி சொல்லிட்டு இவர் போயிடுவார். நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, யாவருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய வலிமை கொண்டவர். ஆனால் அவர் நீதிபதியே எந்த இடத்தில் எந்த கோர்ட்டில் ஆகிலும் ஒரு நீதிபதியை வழக்கறிஞனோ குற்றவாளியை நீ கீழே இறங்கடா, உன் இடத்துல நான் போய் நிற்கிறேன் எந்த இடத்துல அது சொன்னதற்கான ஒரு சரித்திரம் உண்டா? அந்த சரித்திரத்தை நிறைவேற்றின சரித்திர நாயகன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்ப பாவத்துக்கான பரிகாரத்தை அளித்து மனுஷனை பாவத்தினாலே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அவர் தமது இரத்தத்தினாலே அவனுக்காக பரிந்து பேசி அவர் சொல்றாரு, நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தெய்வம் குற்றவாளி கூண்டில் அவர் ஏறி சொல்றாரு, இவன் குற்றத்தை நான் என்ன செய்றேன், ஏற்றுக்கொள்றேன். அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த கிருபாதார பலி அவரே. நம்ம எல்லாருடைய பாவங்களை வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அப்ப அவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்ல, சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். இந்த பூமியில மனிதர்களாய் பிறந்த யாவருக்காகவும் கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் மரித்தார். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும்,
இந்த பரிந்து பேசுதலின் சத்தம் ரொம்ப நாள் இருக்காது. இதே ஆண்டவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, மரித்தோரையும் உயிரோடு இருக்கிற யாவரையும் நியாயம் தீர்க்கிற தெய்வம் அவர். இந்த உலக வழக்கத்தின்படி ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கும் பொழுது அது ஒரு வழக்காக மாறுகிறது. நம்மளால முடிந்த மட்டும் அப்பீலிங் மேல போய் 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 எவ்வளவு முயற்சி பண்றோம். ஜெயிக்குது தோக்குது அடுத்த விஷயம். எதிர்பாராமல் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க? வழக்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆள் என்ன பண்ணிட்டாருங்க? செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அதனால வழக்கை முடிச்சு எதிர்த்தரப்பினருக்கு தீர்ப்பை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவாங்க? வழக்கை க்ளோஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், நாம் எப்படிப்பட்ட உலகத்தினுடைய யுக்திகளை வைத்து, நம்முடைய பலங்களை வைத்து நம்முடைய வழக்குகளை இங்கே க்ளோஸ் பண்ணாலும் எல்லா மனுஷருடைய நியாய தீர்ப்பும் தேவனுடைய சமூகத்தில் திறந்து இருக்குதுன்றது மறந்துடக்கூடாது. ஆகவே தான் உலக வழக்கம் சொல்லுகிறது, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தேவ நீதி உள்ள நியாயாதிபதி, மறந்துடக்கூடாது. அவர் அன்புள்ளவர் தான், ஆனால் அவர் எல்லாருக்காக நியாயம் செய்கிற ஆண்டவர். அப்போ நமக்கு சில நேரங்களில் சில செல்வாக்குகள், சில பலங்கள் இருக்கும்போது அதை வச்சு ஏதோ ஒன்று சில காரியங்களை பண்ணி நம்ம வெளியில வந்துடலாம். ஆனால் இன்னும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள் தெய்வத்தினுடைய பிரசன்னத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த காரியத்தில் அதை நம்ம க்ளோஸ் பண்ணாம இருந்தோம்னா ஒரு நாள் அது நிமித்தமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் குற்றவாளியாக நின்றுதான் தீர வேண்டும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லாவற்றை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியும் உள்ள தெய்வம். அப்ப இன்றைக்கு அந்த கிருபையை கொடுக்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறாரு. அப்ப இந்த பூமியை தேவன் நியாயம் தீர்க்க வரும்போது வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும். மரிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆனால் எப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் உயிரோடு எழுப்பி தம்முடைய ராஜ்யத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, அதை போலவே பாவம் செய்தவர்கள் மரித்திருப்பார்கள் அல்லவா, அவர்களையும் தேவன் உயிரோடு எழுப்பி ஒரு நாள் தமது நியாயாசனத்துக்கு உண்பதாய் நிறுத்துவார். அந்த நியாயாசனத்துக்கு உண்பதாக அவனவன் செய்த கிரியைகளின்படி அவனவனுக்கான பல நிச்சயமாய் தெய்வம் கொண்டு வருகிறார். Nobody can escape. யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாரும் நின்றுதான் ஆகணும். அதற்கு முன்பதாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரம் தான் ஒப்புரவாகுதலின் நேரம். அப்போ வேத வசனம் 2 ஆசனங்களை பற்றி பேசுகிறது. ஒன்று சிங்காசனம், அது நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆசனம். இன்னொன்று கிருபையின் ஆசனம். இப்பொழுது கர்த்தர் எங்க அமர்ந்திருக்கிறார்? எதில் உட்கார்ந்திருக்கிறாருங்க? கிருபாசன தண்டையிலே தேவன் வீற்றிருக்கிறார். அது கிருபாசனத்தில் அமருகிற வரைக்கும் அவரிடத்திலிருந்து நமக்கு என்னதான் வருங்க? கிருபை, இரக்கம், சமாதானம், ஒப்புரவாகுதல். ஆனால் இதே தேவன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் ஒரு அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, இதோ பரலோகத்தில் 1/2 மணி நேரம் என்ன உண்டாச்சு? அமைதல் உண்டாச்சு. அந்த அமைதலை பற்றி இன்னைக்கு 1000 பேர் 1000 விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி நீங்கள் சரியாய் படித்தீர்கள் ஆனால் அந்த அமைதல் வேறு ஒன்றுமல்ல. இந்த அமைதலாக ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னால ஏதோ ஒன்று சத்தம் போட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? என்ன சத்தம் போடுதுன்னா, கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த ரத்தம் பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த சத்தம். ஒரு நாள் அந்த சத்தம் அமைதியாகும். தேவன் தமது கிருபையின் சிங்காசனத்திலிருந்து நியாயாசனத்துக்கு இடம் மாறும்போது பரலோகம் அமைதியா இருக்கும், பூமி கலக்கமாகும். அந்த கலக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதவசனம் சொல்லுகிறது, அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கேட்டுக்கிட்டு இருக்கிற நமக்குள்ள தோணும், நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், இப்போ நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டேன். போனாலும் பிரச்சனை இல்லையா, இனிமேலும் கர்த்தரிடத்தில் வருகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டில் இருந்து எல்லா சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் புத்தி கோளாராயிச்சு, சொல்றான்,
என் ஆஸ்தி எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நான் போகிறேங்கிறான். தகப்பன் ஒன்றும் சொல்லலை, கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறியோ பண்ணு. இவன் போய் தன் பணத்தை எல்லாம் வேசிகளிடத்தில் அழைத்து அவன் இருந்து, வேதவசனம் சொல்லுகிறது, பன்றிக்கு வைக்கிற தவிடை தின்ன ஆசையாயிருந்தான். தகப்பனுடைய வீட்டில் மேஜையில் உட்காந்து தங்கத்தட்டில் வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்ட பையன் இன்னைக்கு எதை சாப்பிட ஆசையாக இருக்கிறான்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லாமல் தவிட தின்னான்னா கூட புரியுது நமக்கு. சில சமயத்தில் சில ஊர்களுக்கு போயிட்டு வேற வழி இல்லாமல் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த ஊரில் அது ஒன்று தான் கிடைக்கும். ஆனால் வேற வழி இல்லாமல் அவன் தவிட சாப்பிடலங்க. அந்த பசியின் கொடுமை பைபிள் சொல்லுகிறது, தவிடை தின்ன ஆசையாயிருந்தான். அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு இடத்தில் இருந்த ஒரு பிள்ளை தவிட திங்கிற அளவுக்கு ஆசை வர்ற அளவுக்கு எப்படி புத்தி மழுங்குச்சு? பின்மாற்றம் அத்தனை கொடியது. ஒரு சில நேரங்களில் பின்மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது இவ்வளோ உயரத்துலேருந்து இவ்வளோ இறங்கினா பரவாயில்லைங்க, ஒரேடியாக கீழே இறங்கிடும். இதுதான் பெரிய பிரச்சனையே. ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் காத்து கொண்டிருக்கிறது, எப்படியாகிலும் ஒரு நாள் என் மனிதன் வருவான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் அந்த பன்றிக்கு வைத்த தவிடை தின்ன ஆசையா இருந்தான். அந்த தட்டில் கை வச்சு அந்த தவிடை எடுக்க போறான். பின்னால இருந்து ஒரு கொம்பு வந்து அடிக்குது கையில், சுரியில் விழுகுது அடி. வலி தாங்க முடியல, கத்துறான். அவன் சொல்றான், என் பன்றிகளுக்கு வைத்தது நீ எப்படா சாப்பிடலாம்? இவனுடைய நிலைமை பன்றியை விட கேவலமான போதுதான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி வந்தது. உன் நிலைமை மோசமாவதற்குள் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன் வாழ்க்கையோடு கூட உன்னை எச்சரிக்கிறார். நீ கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டிய நேரம் இது. தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் வரும்போது இவனுக்கு மூஞ்சும் இல்லை முகமும் இல்லை. என்னத்தை வச்சு உள்ளே போகிறது? நான் பண்ண அட்டூழியம் அவ்வளோ பெரிய அட்டூழியம். தகப்பனை வேதனைப்படுத்தி, தாயை வேதனைப்படுத்தி, இருக்கிற எல்லாரையும் வேதனைப்படுத்தி, அவமானப்பட்டு, இன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய நல்ல மரியாதையான மனுஷனாக இருந்தால் நான் பண்ண சேகையால் இன்னைக்கு ஊரே சிரிக்குது. எந்த அர்த்தத்தை வச்சு நான் வீட்டுக்குள்ளே நுழைய? ஆனாலும் அவன் துணிஞ்சு போகிறான். என்னை பிள்ளையாக ஏற்றுக்க வேணாம், என்னை வீட்டு ஓரத்தில் ஒரு வேலைக்காரனாக உட்கார வச்சாருன்னா போதும். ஏன்னா எனக்கு 3 வேளை சாப்பாடு உத்தரவாதம். என்றைக்குமே மனுஷனுக்கு வயிறு கிள்ளப்படும் போது தான் புத்தி நிறையா வேலை செய்யும். ஆனால் தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் வரும்போது, உனக்கு என்ன, எதுக்காக போன, இப்போ எதுக்கு வந்த அப்படின்லாம் அவர் கேட்கல. அவன் தகப்பனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு சொல்கிறான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது தகுதி எனக்கு கிடையாது. என்னை வீட்டு வேலைக்காரனாவது ஏற்றுக்கோ. தகப்பன் சொல்லியிருக்கலாம், இந்த வாசலில் ஒரு சின்ன ஷெட்டு இருக்குது, அதில் இரு, நீ ஒரு 3 மாதம் உன்னை பார்க்குறேன், நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பார்த்து அடுத்து என்ன செய்யலாங்கன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் விடலை. தகப்பன் சொல்கிறான், உனக்கு வேண்டிய எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. புதிய வஸ்திரத்தை கொடுத்தார், பாதரட்சியை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார், பந்தியை ஆயத்தப்படுத்தினார், இசையும் மேளத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணினார். அவன் சொல்லுகிறான், என் குமாரன் மரித்து போனான், அவன் பிழைத்திருக்கிறான். இந்த ராத்திரி வேளையிலே உன்னை அரவணைத்துக் கொள்ளுகிற இயேசு இந்த ராத்திரி வேளையிலே ஜீவனோடு இருக்கிறார். ஒருவேளை நீ செஞ்ச பாவத்தினால உன் குடும்பம் அவெல்லாம் ஒரு மனுஷனாவன் அப்படின்னு உரம் தள்ளி இருக்கலாம். நீ செய்த காரியத்தினாலே உன் குடும்பத்திற்கு அவமானம், உன் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அவமானம், நண்பர்களுக்கு அவமானம், சபையில் உள்ளவர்களுக்கு அவமானம், ஊழியக்காரனுக்கு அவமானம். ஆனால் உன்னை இன்றைக்கும் அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஒப்புரவாகுதலின் நேரம். இந்த நேரத்தை, இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டனா, கர்த்தருடைய நேரம், கிருபையின் நேரம் முடியும் போது நீ ஒண்ணுமே செய்ய முடியாது ஐயா. நோவா அன்றைக்கு பேழைக்குள் இருந்து
தேவனுடைய கிருபையை அவன் சந்தோஷமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது வெளியில ஜனங்க நியாய தீர்ப்பில் அலறுது. நியாய தீர்ப்புக்கும் கிருபைக்கும் உள்ள இடைவெளி மிகப்பெரிய தூரம் அல்ல. கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீயும் உன் குடும்பமும் காக்கப்படுவதற்கு கொப்பேர் என்கிற மரத்தினால ஒரு பேழையை உண்டாக்கு. உண்டாக்கப்பட்ட பேழை அவன் எவ்வளவு திக்னஸ்ல உண்டாக்கி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு, மிஞ்சி போன ஒரு 6 இன்ச்சு, இவ்வளவுதான். நல்ல திக்க பலகை போட்டு கீழ் பூசியிருக்கான், ஏன்னா தண்ணி உள்ள வந்துடக்கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, பேழைக்குள் தேவன் தந்த கிருபையை ஒரு மனுஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் குடும்பமாய். ஆனா 6 இன்ச்சுக்கு வெளியே ஒரு பெரிய கும்பலை அலறுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கிருபைக்கும் நியாயத்திற்கும் உள்ள இடைவெளி ரொம்ப தூரம் உள்ள 6 இன்ச்சு தான். ஆனால் அந்த 6 இன்ச்சு தூரமா இருந்தாலும் கிருபைக்குள் இருக்கிற நியாய தீர்ப்புக்குள்ள போக முடியாது, நியாய தீர்ப்புக்குள்ள இருக்கிற கிருபைக்குள்ள வர முடியாது. காரணம், கர்த்தர் கதவை அடைத்தார். கிருபையின் காலம் நிறைவேறும் போது எல்லாவற்றுக்கும் வாசல்கள், கதவுகள் அடைக்கப்படும். அந்த கதவை அடைக்கிறவர் மனுஷன் அல்ல, அது தேவன் அடைக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் பிரசங்கம் ஓய்ந்து போகும், எல்லா ஆலயங்களிலும் ஜெபங்கள் ஓய்ந்து போகும், எல்லா ஜெப வீடுகளிலேயும் பிரசங்கங்கள் இருக்காது, போதனைகள் இருக்காது, உபதேசம் இருக்காது. ஆனால் அன்றைக்கு நிசப்தமா இருக்க போகிற இடங்கள் இன்றைக்கு தன் சப்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறதனால், காரணம், உன்னையும் தேவன் தம்மோடு சேர்த்துக்கொள்ள அவர் கிருபையுள்ளவராய் தமது கிருபையின் வசனத்தை அனுப்புகிறார். உன்னை தன் பக்கமாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். கர்த்தருடைய வருகைக்கு அப்புறம் நிறைய பேர் ஓடி வந்து தட்டி தட்டி பார்ப்பாங்க. யாரும் இருக்க மாட்டா. கட்டடம் இருக்கும், கட்டாயம் இருக்கும், கட்டடம் இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கைவிடப்பட்ட விசுவாசிகளும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. நான் சொல்றேன், ஒரு சபையில் ஒருவர் கூட எட்டி பார்க்கக்கூடாது. பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அது வாட்டில் ரிங்கு போய்கிட்டே இருக்குது. அடிக்கிறீங்க 24 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அது பேட்டரி சார்ஜ் போய் அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. காரணம், உனக்காக தமது கிருபையின் ஊழியத்தை செய்தவர்கள் யாரும் இங்கே இல்லை. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போக சீக்கிரம் வருவேன். அப்போ வருவேன் என்று சொன்ன தெய்வம் சீக்கிரமாக வர்றாரு. அப்போ அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாய் நமக்கு ஒரு விருந்தை எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்றைக்கு நம்ம வரணும்னா ஒரு மெய்யான மனம் திரும்புதல், ஒரு மனமாற்றம். இன்னைக்கு மனஸ்தாபம் இன்னைக்கு நமக்குள்ளே வந்து இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதலின் செய்தி வெறும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுகிறது சபைக்கும் மனம் திரும்புதலின் செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். 7 சபைக்கும் ஆவியானவர் செய்திகளை அனுப்பும் போது ஒவ்வொரு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பு. இன்னைக்கு சபை கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். 1970களில் இருந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த காலங்களில் நான் கண்ட எழுப்புதலுக்கும் இன்றைக்கு காண்கிற காட்சிகளுக்கும் முற்றிலும் வித்தியாசம். இன்னைக்கு ஜனங்கள் பொய்யான தீர்க்க தரிசனங்கள், வசியமான வார்த்தைகளினாலே சிக்கி தேவனுடைய கலப்பில்லாத சுவிசேஷத்தையும் உபதேசத்தையும் நிராகரித்ததனுடைய பாவம் இந்த மாவட்டத்தின் மீது இருக்கிறது. யாராவது ஜானி டேவிஸ் பிரதர் தீர்க்க தரிசனம் சொல்லால் உட்காந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்பயே சொல்லிடுறேன், அடுத்த 3 நாள் உங்களுக்கு ஏமாற்றந்தேன். எனக்கு சொல்லவும் தெரியாது, எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது. எனக்கு இந்த தேவனுடைய ஜீவனுள்ள வசனத்தை பிரசங்கிக்க ஒன்று தான் தெரியும். காரணம், எனக்கு அந்த வரமும் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசன வரம் உண்டு, தீர்க்க தரிசன ஊழியமும் உண்டு. ஆனால் அந்த ஊழியமும் வரமும் எனக்கு இல்லை. ஆனால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய கிருபையுள்ள வசனத்திற்கு நீ தலை வணங்குவாயானால் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய வருவார். கீழ்ப்படிதலும் மனமாற்றமும் மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்யும். அப்ப இன்னைக்கு நாம அந்த இளையகுமாரனுடைய வீட்டிலே நடந்த, தகப்பனுடைய வீட்டிலே நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, குமாரன் இழந்து போன ஸ்தானம் அவனுக்கு மறுபடியும் கிடைத்தது. மூத்த பையன் வரான், என்னடா திடீர்னு மியூசிக் பாடுது,
கொட்டெல்லாம் அடிக்கிறாங்க, என்னமோ டான்ஸ் ஆர்ப்பாட்டமாக இருக்குதே அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க, உன் தம்பி வந்துட்டாரு. ஆனால் அதை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்தது? எரிச்சலானா. இன்றைக்கு நாம் வர்றதை பார்த்து நிறையா பேர் எரிச்சல் படலாம். ஆனால் உன்னை சிநேகிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உனக்கு சகோதரன் மாத்திரமல்ல, உன்னுடைய பரம தகப்பனவர். என்றைக்கு நாளும் தம்முடைய பிள்ளையை தம்மோடு சேர்த்துக் கொள்வதிலே தகப்பனுடைய இருதயம் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறது. உனக்காக சிலுவையில் சிந்தின அந்த தியாகம், அந்த இரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டிய காலம். அப்போ இந்த நாட்களிலே சபைகள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்னைக்கு உபதேசம் என்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சத்துரு சபையிலிருந்து தூக்கிட்டான். கன்வென்ஷன்கள் எல்லாம் இன்றைக்கு வெறும் பாரம்பரியங்களாகி மாறிவிட்டது. இட் ஹஸ் பிகம் அ ட்ரெடிஷன். எல்லாரும் நடத்துறாங்கல்ல, நம்மளும் நடத்தாமல் போயிட்டா பெரிய அசிங்கமாயிரும்ல. கேட்பாங்கல்ல, இந்த வருஷம் உங்கள் வீட்டில் உங்கள் இதில் என்ன செய்யலையா, கன்வென்ஷன் நடத்தலையா? இன்னைக்கு இந்த 60வது வருஷத்து கன்வென்ஷனை நடத்தது சம்பிரதாயம் இல்லை, இது கர்த்தரோடு நாம் நெருங்குகிற ஒரு நேரம். இது கர்த்தரோடு நெருங்குகிறதற்கு கர்த்தர் தந்த ஒரு வாய்ப்பு. இது கொரோனா என்கிற பொல்லாதவன் வந்து இந்த உலகத்தையே கோர தாண்டவம் ஆடின போது ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியலையா? எல்லா ஆராதனை நின்றுச்சு, கன்வென்ஷன் நின்றுச்சு, மொத்தம் நின்று போச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தோம் இல்ல. ஆனா அன்னைக்கு எல்லாருடைய மனசும் பரிதவிச்சுது. ஐயோ, என்னைக்கு ஜெப வீட்டுக்கு போவோம், என்னைக்கு பிரச்சனை கேட்போம், என்னைக்கு ஆராதனை நடக்கும் அப்படின்னு ஒரு 4 வாரம் தவிச்ச கிறிஸ்தவனுக்கு கொஞ்ச நாள்ல இந்த ஆன்லைன் வந்த உடனே அவன் பக்கோடாவையும் சுண்டலையும் வறுத்து வச்சுக்கிட்டு ஆராதனை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அதில் இருந்து என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ நிறையா எங்கள் ஊர்களெல்லாம் இந்த பெரிய தனியார் கம்பெனிகள்லாம் வேலை செய்கிறவனுக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஒரு லேப்டாப்பை கொடுத்து வீட்டிலே வேலை செய்யலான்னு அனுப்பி விட்ட மாதிரி இப்போ எல்லாம் சர்ச் ஃப்ரம் ஹோம் மாதிரி எல்லாருக்கும் மாற்றி விட்டதுனால, பாஸ்டர் இப்போ பஸ்ஸு கிடைக்கல பாஸ்டர், இப்போ வந்துடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், எப்படி இந்த வெயிலில் பிள்ளைகள் நீங்கள் ஆன்லைனில் போட்டு வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கிற, கையில் சுண்டலும் என்ன கிரிக்கெட் மேட்ச் ஆகுது, நாசமாக போவேன். முதல்ல உன் ஆராதனையை 4 செவுத்துக்குள்ள வை. முதல்ல இன்னைக்கு ஆராதனைகள் சபைகளில் நடத்தப்படுகிற ஆராதனைகளை ஒவ்வொரு சபையும் முதல்ல நிறுத்தணும். ஆன்லைன்ல பிறகு பப்ளிஷ் பண்ணுவோம் செய்தியை, நிறுத்திடுங்க. ஏன்னா கர்த்தர் அவங்கவுங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு சபை இருக்குது, அங்க போய் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் நாம் திரும்புவோம். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நம்மை அழைக்கிறார். பிரதர் வருவாய் தர நம்ம இதை ரெடி பண்ணுங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில அழைக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் தமது கலப்பில்லாத வசனத்தை நமக்கு நேராய் ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திறந்து நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வருவோம். இது கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புரவாக வேண்டிய நேரம், இது கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டிய நேரம், இது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து சேர வேண்டிய நேரம். இந்த சமயத்தை நீ தவறு விட்டுட்டனா நாளை நம்முடையதல்ல. மனுஷனுடைய வாழ்க்கை எந்த நேரம் என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய தெய்வம் கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய் நம்மத்திலே அவர் பிரசன்னராய் கடந்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே இந்த பாடலை ஒரு 2 சரணத்தை பாடும் பொழுது நாம் தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கடைசியில் நான் ஜெபித்து தலைமை போதகரிடத்தில் நான் இதை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும் உற்சாகமாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவரே சுவனை வருவாய். தருணம் இதுவே அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவரே சுவனை பணலை எல்லாமே நாளா வருத்தத்தோடு கழிப்பதே. பணலை எல்லாமே
தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும் கட்டிட வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும் கொடுவிட்டு உண்டாவி போனார் உடவுளோடு வருவதில்லை. வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே. ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு என்னை. ஹalleluya ஹalleluya. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த ராத்திரி வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய களங்கம் இல்லாத உம்முடைய ஜீவ வசனத்தை இந்த ராத்திரி வேளையிலே இந்த பிரதேசத்துக்கு நீர் அனுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட யார் யாரெல்லாம் இந்த மெய்யான திருவசனத்திற்கு தங்கள் இதயத்தை திறந்திருக்கிறார்களோ அவர்கள் யாவருக்குள்ளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை கிருபையை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான பாத்திரம் என் கடமையை மாத்திரம் செய்தேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒரு மீட்பை ஒரு விடுதலையை ஆசீர்வாதத்தை ஜனத்திற்குள் உண்டாக்குவதாக. இந்த ராத்திரி வேளையிலே யார் யாரெல்லாம் ஒரு அற்புதத்துக்காய் ஒரு விடுதலைக்காய் ஒரு சுகத்துக்காய் ஏங்கினவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ யாவருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைக்கு கொடுக்கிற ஒப்பு கொடுத்தலும் உம்முடைய வார்த்தையின் மீது உண்டாகிற விசுவாசமும் உம்முடைய ஜனத்திற்கு இந்த ராத்திரி வேளையில் ஒரு அற்புதத்தை செய்வதாக. உம்முடைய ஜனத்தை திருப்தியாக்கி அனுப்பும் ஆண்டவரே. நிறைவாக்கி அனுப்பும் ஐயா. சுகப்படுத்தி அனுப்பும். விடுதலையாக்கி நீர் அனுப்பும். நன்மையினால நிரப்பி அனுப்பும். உம்முடைய கிருபைக்குள்ளே நீர் வைத்துக் கொள்வீராக. தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கிற கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய திருவசனமாகிய களங்கமில்லாத வார்த்தை உம்முடைய ஜனத்திற்கு இந்த கடைசி மணி நேரத்தில் பிரசங்கிக்கப்பட நீர் கிருபை செய்யும். எல்லாவற்றை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய தேவ தூதர்களை நீர் மதிலா இறக்கி காவல் வைப்பீராக. எல்லா கணம் துதிமையுமே உமக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநல் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.